நீங்க நேசிக்கிற பெர்சன் உங்கள வந்து அவங்களோட உலகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். உங்ககிட்ட சொல்ல துடிச்ச, சொல்லாம விட்ட, இல்லன்னா இப்போ நீங்க பக்கத்துல இருந்தா உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோங்க. நீங்க தான் அவங்க உலகம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்ததுக்கப்புறம் அவங்க தலையெழுத்து, உலகம், அவங்களோட வாழ்க்கைய பத்தின புரிதல் எல்லாமே மாறி போச்சு. அவங்க உலகம் வந்து தலைகீழாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விதமா. நீங்க வந்து அவங்க அவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்த, ஒரு புரிதல கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த காதலுக்காக அவங்க எவ்வளோ தூரம் போராடணுமோ நிச்சயமா போராடுவேன்னு சொல்றாங்க. இந்த காதல உடைக்கிறதுக்கு நெறைய அநீதி நடந்துட்டு இருக்கு. அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. இப்போ அதுதான் நான் இங்க பார்க்குறேன். நெறைய சைக்கிக் அட்டாக்ஸ், ஸ்பெல் வொர்க், அதே சமயம் வந்து நெறைய பேர் வந்து நெறைய பேர் இல்லன்னா வந்து மேபி அவங்க ஃபேமிலி இல்லன்னா வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க, அவங்களுக்கு பிடிக்காதவங்க, எக்ஸ் இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம். உங்க 2 பேத்தையும் வந்து பிரிக்கணும், இந்த காதல வந்து உடைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதனால நெறைய அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜட்ஜ்மென்ட் பிரபஞ்சமும் சொல்றாங்க, உங்க காதலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்சம் அததான் சொல்றாங்க. நீங்க நேசிக்கிறவங்க அ த்ரூ திக் அண்ட் தின்னுன்னு சொல்லுவாங்க. கெட்டதுலயும் சரி, நல்லதுலயும் சரி, உங்க கைகள எப்பவுமே வந்து அவங்க விடமாட்டாங்க. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்குற ஒரு கேரண்டி, வாரண்டி எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா இதுதான் அவங்களும் சொல்ல விரும்புறது, பிரபஞ்சமும் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. இப்போ ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நீங்க அவங்க அருகில இருந்தீங்க அப்படின்னா, இத வந்து மேபி ரொம்ப கண்ணீர் ததும்ப சொல்லலாம். இது எமோஷனலா வருத்தமான கண்ணீர் கிடையாது. அவங்க கண்கள்ல இருந்து நீங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறீங்க இந்த ட்ராமால அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் அவங்க கண்கள்ல நிச்சயமா கண்ணீர நீங்க பார்க்க முடியும். சப்போஸ் நீங்க ரொம்ப தனிமையில இருந்து அவங்க கிட்ட பேசுற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அ அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். இப்பதான் சொல்லல. அவங்க உலகம் வந்து நீங்க இல்ல அப்படின்னா ஸ்தம்பிச்சு போகுது. அது ஏன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு காதல் உங்க மேல இருக்கு. ட்ரூ லவ் டர்ன்ஸ் டூ சோல்ஸ் இன்டு ஒன். உண்மையான காதல் வந்து 2 பேர் அப்படிங்கிற அந்த கான்செப்டே எடுத்துரும். நானும் நீயும் ஒண்ணுதான். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது என்னோடது. எனக்கு என்ன கஷ்டம்னாலும் அது உன்னோடது அப்படின்னு சொல்றாங்க. நாம சேர்ந்து இத பண்ணலாம். லெட்ஸ் வெதர் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த புயல 2 பேரும் சேர்ந்து கைகோர்த்து கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. லவ்விங் யூ இஸ் லைக் ரிப்பீட்டிங். சாரி ப்ரீதிங். ஐ கான்ட் ஸ்டாப். நான் ஏன் ரிப்பீட்டிங்னு சொல்றேன். மேபி இந்த காமிக் பீப்புள் திரும்ப அதே ட்ராமாவை ட்ரை பண்றாங்க. பட் உங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, போதும் ஒன்ஸ் ட்ராமா இது வந்து முடிவுக்கு கொண்டு வர தருணம் வந்துருச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு ஒரு முடிவு வைப்போம், முடிவு செய்வோம், இல்லைன்னா முடிவு கண்டுபிடிப்போம் அப்படின்றாங்க. அதுதான் இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும், அவங்க நிறுத்த முயற்சி பண்ணாலும், உங்கள காதலிக்க வேண்டாம் அப்படின்னா, அவங்க மூச்ச நிறுத்திடு அப்படின்னு சொல்ற மாதிரி. நான் சுவாசிக்க நிறுத்தினா நான் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக நான் வந்து என் வாழ்க்கைய நான் வந்து முடிச்சுக்க தயாரா இல்ல. உன்னோட காதலும் எனக்கு அப்படிதான். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்ல அப்படின்றாங்க. ரொம்ப எமோஷனலா இருக்காங்க ஃபார் ஷூர். மேபி அவங்க வெளியில காட்டிக்காம இருக்கலாம். ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. ஆனா இந்த இந்த விதி மாறும் அப்படின்னு கடவுளும் அதை தான் சொல்றாங்க. இந்த விதி, இந்த தலையெழுத்து எல்லாமே மாறும். இட்ஸ் லைக் அ வேர்ல்ட் கார்ட். லவ். இவ்வளவு நாளா காதல் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து 2, 3 ஃபெயிலியர் அட்டம்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைன்னா காதல் பத்தி உங்களுக்கு வேற ஒரு புரிதல் இருக்கலாம். நீங்க உங்க லவ் நிறைய பேர் டார்கெட் பண்றாங்க. அது ஆனா இப்போ வந்து லவ் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் அர்த்தம் அவங்களுக்கு தெரியும். யூ ஒன். இதுதான் வருது. அவங்கள கம்ப்ளீட்டா அடிச்சு சாச்சிட்டீங்க. யூ ஒன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஜெயிச்சிட்ட. யூ ஒன் மை ஹார்ட் அப்படின்றாங்க. என்னோட இதயம் முழுசா உங்ககிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மிஸ் யூ பேப், ஐ மிஸ் யூ டூ. 2 பேரும் ஃபோன்ல பேசிக்கிறாங்க. இது இப்படிதான் முடிய போகுது. உங்களோட சப்போஸ் நீங்க பேசிக்காம இருக்கீங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நீங்க விலகி இருக்கீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் வந்து பேசி டெய்லி டெய்லி இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேசிக்கிற நிலைமை கூட வரும். இல்ல 2 பேரும் ஒண்ணா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுற ஒரு நிலைமையே வரும். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறீங்க. ஒரு பிரிவுக்கு அப்புறம் நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது, இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இப்படிலாம் பண்ணாங்க, அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு உங்க துக்கத்தையே ரொம்ப சந்தோஷமா மாத்தி 2 பேரும் கொண்டாட போறீங்க. சரி பரவால்ல. அந்த கஷ்டம் பட்டனால தான் நம்ம வந்து இங்க வந்து இவ்ளோ சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிறத அதையுமே நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கக்கூடிய ஒரு எனர்ஜியா தான் நான் இங்க பார்க்குறேன். பட் இப்போ அட் பிரசன்ட் அவங்க கொஞ்சம் எமோஷனலா இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அ இந்த காதல் அவங்களுக்கு வந்து ரொம்ப புனிதமா இருக்கு. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க ரொம்ப நிலையான ஆள் நினைக்கிறாங்க. அதே மாரி ரொம்ப அ என்ன சொல்றது? நீங்க அபண்டன்ட். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல செல்வம் வந்து உங்ககிட்ட செல்வம்னா பணத்த பத்தி மட்டும் பேசல. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சாதாரணமா அவங்க எல்லாத்துக்கிட்டயும் பார்க்கறத விட ஏதோ ஒரு அதீத ஒரு
வரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேஷுவலா நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க. உங்ககிட்ட வந்து ம், எந்த ஒரு படூடோபமும் இல்ல, இல்லன்னா ஒரு டம்பம் இல்ல. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, உங்கள கடிக்காதுன்னு அந்த இங்க பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோட்ஸ் உங்கள வந்து யாரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதனால தான் அவங்க சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மென்ட். போதும் நீ பட்டது. இது வந்து இந்த தருணம் வந்து சரியான தருணம். நான் வந்து என்னோட சைட்ல இருந்து உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ, இல்லன்னா வந்து இந்த காதல முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கோ இதுதான் சரியான தருணம். யாரோ ஒருத்தங்க ஒரு ஸ்னேக் வந்து உங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபெமினின் எனர்ஜி எஸ்பெஷலா உங்கள. ஆனா உங்களோட உங்களோட காதல், உங்களோட தூய்மையான காதல், அன்பு அந்த இது அன்புன்னு காதல்ன்னு சொல்றத விட, உங்க மனசுல இருக்க அந்த இரக்கம், கம்பேஷன் அது வந்து அழியாது. அது அழிய வாய்ப்பே இல்ல. நீங்க எதையும் மறைக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்ல. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் நியூட் கேரக்டர். நீங்க எதையும் மறைக்கிற பழக்கம் கிடையாது உங்களுக்கு. நீங்க வந்து உங்க வாழ்க்கையில எதுவுமே வந்து மறைச்சு வைக்கப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால உங்க காதலால உங்கள பார்க்க முடியுது கிளியரா, தெளிவா நீங்க யார் அப்படின்னு. உங்ககிட்ட எந்த வேஷமும் இல்ல. நீங்க உள்ள வச்சுட்டு ஒண்ணு, வெளியில ஒண்ணு பேசுறதுல அவங்க நெறைய தடவை இத உங்ககிட்ட பேசும்போதோ, இல்ல நீங்க அவங்க கிட்ட பேசும்போதோ அவங்க கவனிச்சிருக்காங்க. உங்ககிட்ட பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. ரொம்ப பெர்சனலா, ரொம்ப இன்டிமேட்டான ஒரு சில விஷயங்கள் நீங்க அவங்களுக்காக வச்சுட்டுருக்கலாம். அது வந்து மேபி நீங்க நேர்ல பேசுறதுக்காக வச்சுட்டுருக்கலாம். பட் அத தவிர நீங்க எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி ரொம்ப ஓப்பனா இருக்கீங்க நீங்க. அவங்க உங்ககிட்ட எதுவுமே அவங்க நீங்க மறைச்சு வச்சிருப்பீங்களோ, இல்ல நீங்க ஏமாத்துவீங்களோ அப்படின்ற பயமே அவங்களுக்கு இல்ல. ஏன்னா யூ ஆர் சோ ஓப்பன். ஏன்னா உங்க எனர்ஜி அத கன்ஃபார்ம் பண்ணுது. இங்க ஸ்டார் எனர்ஜி உங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் வருது. அங்க கலப்படமே தெரியல. ஒரு 7 ஆஃப் சோட்ஸ் உங்கள வந்து யாரோ முதுகுல குத்த ட்ரை பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு உங்ககிட்ட நீங்க பாம்புக்கு அசால்ட்டா பாம்பு காம் டவுன் அப்படின்னு பாம்ப தடவி குடுத்துட்டு, "சத்தம் போடாத, நான் பிஸியா இருக்கேன்" அப்படின்ற ஐடியால தான் இருக்கீங்க. அந்த எனர்ஜில தான் இருக்கீங்களே தவிர, இந்த பாம்ப நீங்க பார்த்து பயப்படுற மாரி எனக்கு தெரியல. இந்த பாம்பு உங்கள ஏதோ ஒண்ணு பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி உங்க காதல தடுக்க ட்ரை பண்ணுங்க தான் சொல்றாங்க. உங்க பெர்சன் ஆல்ரெடி சொல்றாங்க அததான். ஏதோ ஒரு தில்லுமுல்லு வேலை நடக்குது. இந்த காதல வந்து அழிக்கிறதுக்கு உங்க உங்க பெர்சன் என்ன சொல்றாங்க? என்னால பார்க்க முடியுது இப்போ. அவங்களோட சுயரூபத்த என்னால பார்க்க முடியுது. அந்த திருட்டுத்தனம் என்ன அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியுது அப்படின்றாங்க. டவர். அவங்க அப்படி பார்க்கறனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த காமிக் பீப்பிள் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது. யாரோ ஒருத்தங்க ரொம்ப பெரிய பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனா ஃபேஸ் பண்ண போறாங்க. உங்கள அட்டாக் பண்றனால அது 7 ஆஃப் சோட்ஸ். ஏதோ ஒரு துரோகம். அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங் இருக்கு. இது வந்து 9 ஆஃப் சோட்ஸ் இட்ஸ் லைக் எ ஜெயில். இட்ஸ் லைக் எ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். யாரோ ஒருத்தங்க அவங்களோட இட்ஸ் லைக் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா திரைக்கு பின் பண்ற வேலைகள் லைக் ஹேக்கிங் இல்லைனா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திருட்டுத்தனம் இல்லைனா வந்து ஃப்ளிங் எனர்ஜி ஸ்லீப்பிங் அரவுண்ட் ஏதோ ஒரு விஷயம் திரை மறைவுக்கு நடந்த விஷயங்கள் திரைக்கு முன்னாடி வருது. யாரோ திரையை விளக்குறாங்க. அதனால யாரோ ஒருத்தங்க பெரிய டவர் மூமெண்ட்டை ஃபேஸ் பண்ண போறாங்க. மேபி இது வந்து ஒரு குள்ளநரி இட்ஸ் லைக் யுவர் எக்ஸ் எனர்ஜி ஆர் சம்திங் சம்படி. இங்க பாருங்க, ருப்பான்சல் இந்த கோட்டையை வந்து உங்க காதலால மட்டும்தான் ஏற முடியும். இங்க 2 பேர் ட்ரை பண்ணாங்க. ஒரு காமிக் ஃபெமினின், ஒரு காமிக் மாஸ்குலின். பிரபஞ்சம் சொல்றாங்க, நோ. ருப்பான்சல் வந்து உங்க 2 பேத்துக்குமே கிடையாது. நீங்க தான் ருப்பான்சல். இங்க பாத்தீங்க ஜாலியா பாம்போட விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த டவர் மூமெண்ட் உங்களை யாரு இந்த காதலை முறிக்க இந்த காதலை வந்து தடுக்க முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. நீங்க பாருங்க பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ஹூலலான்னு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. அதான் தான் சொன்னேனே, நீங்க பாம்பை தடவி குடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் பாட்டு பாட மாட்டீங்களா? ஸோ நீங்க வந்து யூஆர் அ சைக்கிக். அதுதான் நான் இங்க பார்க்குறேன். ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே இல்லைனா பேலன்ஸ் பண்ணதுக்கான முயற்சியில இருந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம். இட்ஸ் லைக் சூஜூபி அப்படின்றீங்க. ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் இங்க இல்ல. யூ ஆர் நாட் கன்சர்ன்ட். நீங்க இத பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்ல. உங்களுக்கு தெரியும் உங்க காதல் யாரு, உங்க காதலோட ஸ்திரம் என்ன, அதோட விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இத வந்து உங்க பெர்சன் வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்க. என்னால பார்க்க முடியுது. சரி. இது என்னன்னு பார்ப்போம். எனக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கு. வாட் இஸ் திஸ் டவர் ஸ்பிரிட்ஸ்? ஜஸ்டிஸ். நான் சொல்லல யாரோ கம்பி என்ன போறாங்க அப்படின்னு. 4 ஆஃப் சோர்ட்ஸ். அகெயின் ரெஸ்ட். இந்த யார உங்கள தாக்க முயற்சி பண்றாங்களோ அவங்கலாம் ஒரு முடிவுக்கு வராங்க. அதெல்லாம் ஒரு முடிவு கட்டப்படுது. இதுக்கு வந்து உங்க பெர்சன் வந்து சொல்றாங்க இட்ஸ் லைக் டைம். ஏதோ ஒரு விஷயம் உங்க பெர்சனுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது.
ஓகே. இதுதான் என்னோட காதல். இந்த இந்த துரோகத்த அவங்களால பார்க்க முடியுது. ஓ! இது பொய் அப்படிங்கிறத அவங்களால உணர முடியுது. சம்திங் இஸ் ஹேப்பனிங். இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. மேபி உங்க பெர்சன் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறாங்க. இட்ஸ் லைக் சம்திங். இவங்க ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் உங்கள பத்தி பரப்புறாங்க அப்படின்னா, அது ஃபேக் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வரப்போகுது. அதனால மேபி தே ஆர் கோயிங் டூ ஃபேஸ் சம் லீகல் ஆக்ஷன். மேபி அவங்க ரொம்ப உங்க பெர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. தப்பான செய்தி வந்தா அவங்களால மேபி இது ஃபேக் நியூஸ் யார் சொன்னாங்களோ அவங்க செய்ய போறாங்க. இட்ஸ் லைக் சம்திங். யாரோ ஒருத்தங்க உங்கள பத்தி தப்பா செய்தி பரப்புறனால ஜெயிலுக்கு போக போறாங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.